மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என எக்ஸ் நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்தியாவில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் ராகுல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுகின்றன. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை ஆராய யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை. நிறுவனங்கள் பொறுப்புக்கூறல் இல்லாத போது ஜனநாயகம் ஒரு ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என அவர் கூறியுள்ளார். திமுகவிற்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல. வரும் சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். செய்திகளை சந்தித்த அவர் மேலும் கூறும்போது, கூட்டணிக்குள் ஈகோவிற்கு இடமில்லை. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என கூட்டணியில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. பாமக நின்றாலும் பாஜக கடுமையாக பாடுபடும். திமுகவிற்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல. வரும் சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும். திமுகவில் 39 எம்பிக்கள் இருந்தாலும் தமிழக பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக எடுத்துச் சொல்லும் ஒரே எம்பியாக எல் முருகன் உள்ளார். பிரதமர் தமிழகத்திற்கு எப்போது வருவார் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்படும். பல கேபினெட் அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த மாநிலத்திற்கு கிடைத்திருக்கும் நிதியை விட தமிழகத்திற்கு அதிக நிதி கிடைத்திருக்கிறது என அண்ணாமலை கூறினார். மும்பை வடமேற்கு தொகுதியில் வாக்குப்பதிவின் போது குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்மாநிலத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றின. இந்நிலையில் மும்பையின் வடமேற்கு தொகுதியில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஷிண்டே தரப்பு சிவசேனா தரப்பில் ரவீந்திர தத்தாராம் வைகரும், உத்தவ் தரப்பு சிவசேனா சார்பில் அமோல் கஜனன் கீர்த்திகர் ஆகியோரும் களமிறங்கியிருந்தனர். இந்த தேர்தலில் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் சிண்டே தரப்பு வேட்பாளர் வெற்றி பெற்றார். கடந்த ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டன. அப்போது அந்த இடத்தில் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் ரவீந்திர வைகரின் மைத்துனர் மங்கேஷ் பாண்டேல்கர் இருந்திருக்கிறார். தபால் வாக்குகள் பதிவாக இருந்த பெட்டிகளை திறக்க தேர்தல் அதிகாரியின் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும். ஆனால் அவருக்கு பதிலாக பாண்டேல்கரின் செல்போனுக்கு ஓடிபி வந்திருக்கிறது என்று அந்த புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தனது நிர்வாக தோல்விகளை மறைத்து மக்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. குஜராத் முதலமைச்சராக இருந்த போதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அதிக மதிப்பு கொண்டவர். ஆனால் அரசியலமைப்பை ஏதோ பிரதமர் இப்போதுதான் நினைவில் கொண்டு வணங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருப்பது முரணானது. பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தலைவணங்க செய்ததே இந்தியா கூட்டணிதான் என்றும் முதல்வர் தெரிவித்திருந்தார். மோடியின் வாழ்க்கையை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையை பற்றியும் தமிழக முதலமைச்சருக்கு நினைவூட்டுவது எனது கடமை. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் சந்தர்ப்பவாதிகள், வாரிசுகள், ஊழல்வாதிகள் நிறைந்த ஒரு அமைப்பாகும். புதிய காரணங்களை கூறி விழா கொண்டாடுவதற்கு பதில் தமிழக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அக்கறை காட்டவில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நீட் தேர்வில் கேள்வித்தாள் கசிந்தது குறிப்பிட்ட சில தேர்வு மையங்களில் மட்டும் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது. இதுவரை இல்லாத அளவாக 67 பேர் 720ற்கு 720 மதிப்பெண் பெற்றது. அதிக அளவு மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றது என பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக நுழைவுத் தேர்வு நடத்த கோரியும், இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அல்லது நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த உத்தரவிட கோரியும் மாணவர்கள் சிலர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வரும் 20ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாகவும், அப்போது நாகர்கோவில், சென்னை வந்தே பாரத் ரயில் சேவை மற்றும் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தமிழக பாஜக நிர்வாகி கரு நாகராஜன், பிரதமர் மோடியின் தமிழக பயணம் ஒத்திவைக்கப்படுகிறது, அவரின் வருகைக்கான மாற்று தேதி பிறகு அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடக்காது, இதனால் தான் அங்கு போட்டியிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கூறியுள்ளார். மதுரையில் நிருபர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூறும்போது, ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலின் போது 36 இடங்களில் மக்களை பட்டியல் அடைத்து வைத்தனர். அங்கு ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. மாநில அரசுக்கு தேர்தல் ஆணையம், போலீஸ், அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடக்காது என கருதியதால் தான் அங்கு அதிமுக போட்டியிடவில்லை. அங்கு பணத்தை வாரி இருப்பார்கள், பரிசு பொருட்கள் அள்ளி கொடுப்பார்கள், அமைச்சர்கள் பூத் வாரியாக பிரித்து பணமழை பொழியும். சுதந்திரமாக தேர்தல் நடக்காது. லோக்சபா தேர்தலில் விக்கிரவாண்டியில் அதிமுக 6000 ஓட்டுகள் குறைவாக பெற்றது. லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தல் வேறு.
மக்கள் இரண்டையும் பிரித்து பார்த்து சிந்தித்து ஓட்டு போடுவார்கள். 2014 9 தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்தது. 2 தொகுதிகளில் திமுக டெபாசிட் இழந்தது. வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். 2026 அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் கூறினார். இதனிடையே தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.